யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, காசிக்கு போனால் கர்மா போகுமா என்ற தலைப்பு தான். ஆனால் அதுக்கு ஈஸியான ஒரு வழிமுறை நான் சொல்கிறேன். அதை எப்படின்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது முக்கியமான பாயிண்ட்டு. நான் அனுபவித்தது அதுக்கு தான் உங்களுக்கு அது தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் வந்து காசிக்கு நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்ட மாதிரி நீங்கள் காசிக்கு போகணும். உங்களுக்கு எந்தெந்த சனீஸ்வர பகவான் எந்தெந்த பாவத்தில் இருந்தாலும் நீங்கள் மகர ராசி, கும்பராசி, மகர லக்கணம், கும்ப லக்கணம் இருந்தால் போகணும். கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன். அதேமாரி கடைசி காலத்தில் எல்லா கடன்களையும் முடிச்சதுக்கப்புறம் போகணும். அதுவும் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஆனால் மெயினாக நீங்கள் போகிற டைமும் வர்ற டைமும் உங்களுக்கு அது புண்ணியமானதா இல்லை வந்து பாவமானதா என்பதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட நீங்கள் வந்து இப்போதைக்கு காசிக்கு கிளம்பிட்டீங்க. அது ஃப்ளைட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ட்ரெயினாக இருந்தாலும் சரி. ட்ரெயின்லாம் எப்படி 2.5 நாள் போயிட்டே இருக்குது. ஃப்ளைட்னால் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம போயிடுது. ஆனால் இதில் எங்கே போனாலும் நம்ம யாருக்கிட்டையும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கர்மாவோட ஸ்டார்டிங் பாருங்கள். வீட்டில் கிளம்பும்போது நம்ம வந்து குலதெய்வத்தை போய் முறையாக நம்ம கும்பிட்டுட்டு தான் நம்ம அடுத்தது நம்ம காசிக்கு கிளம்பணும். அது எல்லாருமே சரி, குலதெய்வத்தை கும்பிடாமல் காசிக்கு கிளம்பக்கூடாது. இது பொதுவான ஒரு விதி, இல்லை முக்கியமான ஒரு விதியும். அதேமாரி நீங்கள் வந்து காசிக்கு கிளம்பும்போது வீட்டில் இருக்கவங்க எல்லாரோட மனமும் ஒத்து இருக்கணும். சரி நீ போயிட்டு வா, நல்லதே நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி எல்லாரோட ஒத்துதல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த டைமில் நீங்கள் வந்து அவங்கள வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா யாரோட சாபத்தில் நம்ம வந்து போனாலும் அது நல்லா இருக்காது. ஏன்னா அது இங்கேயே கர்மா வேலை செஞ்சிடும். அடுத்தது வந்து நீங்கள் போகிறீங்க. நீங்கள் போகிற அந்த ட்ரெயின் ஏறுறதுக்கு முன்னாடி நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி தான் ட்ரெயின் ஏறணும். இல்லை ஃப்ளைட்டுக்கு போனாலும் பஸ்ஸில் போயிட்டு தான் நீங்கள் ஏறுவோம். இந்த இடையில் யார் மூலியமாவது உங்களுக்கு வந்து சின்ன சின்ன இன்னல்கள், பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள் யாராவது உங்களுக்கு வந்து அதாவது வலுக்கட்டாயமாக உங்களை சீண்டி பார்க்குற மாதிரி, உங்கள் கோவத்தை தூண்டுற மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வரும். அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு கர்மா இருக்குது என்ற ஒரு அர்த்தம் உங்களுக்கு அது புலப்பட்டுரும். சாதாரண டைமில் சண்டைகள், சச்சரவுகள் வர்றது வேறு. ஆனால் நீங்கள் காசிக்கு போகும்போது யார் மூலியமாவது உங்களுக்கு இந்த இன்னல்கள் வரும்போது நீங்கள் அதிலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு கர்மா ஆகிடுச்சு, ஏற்கனவே இருக்குது. அது வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும், கர்மா இருக்குன்ற ஒரு விஷயம் தெரியும். ஏன்னா அந்த கர்மாஸ்தானத்துக்கு போகும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு இன்னல்கள் வந்து தன்னால் நமக்கு கொடுக்கும். அடுத்தது நீங்கள் ட்ரெயினில் உட்காடுறீங்க, இல்லை ஃப்ளைட்டில் உட்காடுறீங்க. உட்காரும்போது அங்கே உங்களுக்கு வந்து எதனா ஒரு பிரச்சனை வந்து சீட்டு கிடைக்காமையோ, இல்லை வந்து பக்கத்தில் இருக்கவங்க இதில் இருக்கவங்க யார் மூலிமா உங்களுக்கு சில பிரச்சனைகள் கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த கர்மா வந்து ஹெவியாக இருக்குன்னு அர்த்தம். அது அவங்க மூலிமா நமக்கு வந்து, ஏன்னா அவங்கள நம்ம சைலண்ட்டாக போகலாம். சைலண்ட்டாக அவங்க என்ன சொன்னாலும் நம்ம வந்து தட்டி கழித்து சைலண்ட்டாக போகணும். அந்த அளவுக்கு ரொம்ப முடியாமல் நம்மளால் சகிப்புத்தன்மை முடியாத அளவுக்கு அந்த கர்மா நம்மளை வந்து பண்ணும். அதே மீறி அவங்கக்கிட்ட நீங்கள் சரண்டர் ஆகிற மாதிரி சரி 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 சொல்லிட்டு சாரி சொல்லிட்டு நீங்கள் அப்படி சைலண்ட்டாக நீங்கள் போனீங்கன்னா ஓரளவுக்கு கர்மா வந்து பாவம் பார்த்து நமக்கு கொஞ்சோண்டு வழிவிடும். சொல்கிறது புரியுதுங்களா? அதாவது நம்ம வந்து அவங்க ஏட்டி போட்டி நமக்கு வந்து வலுக்கட்டாயமாக சண்டைக்கு வராங்க. நமக்கு நியாயமானவங்கன்னு நல்லாவே தெரியும். நம்ம நியாயத்தை தரதான் நல்லா பேசுகிறோம். அவங்க நம்ம அநியாயமாக பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா நான் இன்னொரு வீடியோவில் எனக்கு நடந்த அனுபவத்தை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா நம்ம இதுக்கு ஷார்ட்டாக நம்ம முடிச்சுக்கலாம். எவ்வளோ நம்ம சைலண்ட்டாக கம்முன்னு இருந்தாலும் அந்த விதி விடவே விடாது. நம்மளை சீண்டி பயங்கர வழுக்கராக இருக்கும். அதே மீறி நம்ம வாயை கொடுத்துட்டாலே போச்சு கர்மா. நமக்கு எக்ஸ்ட்ரா ஏறுமோக்கோசம் கர்மா வந்து குறையாது. நம்மளை வந்து முடிஞ்சவரையும் நம்ம அவங்கக்கிட்ட, ஏன்னா அவங்க கர்மா வழியே தான் அவங்க நம்மக்கிட்ட வந்து பிரச்சனை கொடுப்பாங்க. நம்ம சரி 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 சொல்லிவிட்டு நீங்கள் வந்து, ஏன்னா இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாது, அதனால் நாங்கள் மாட்டிக்கிட்டோம். நீங்கள் இப்போ புதுசாக காசிக்கு போகிறவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். நீங்கள் சரி 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 சொல்லிட்டு நீங்கள் மாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம்.
சாமியை கும்பிட்றவரெலாம் உங்களுக்கு அதேமாரி அங்கே காசி விஸ்வநாதரை நீங்கள் பட்டுன்னு குறைஞ்சபட்சம் ஒரு 1 ஹவருக்குள்ளே நீங்கள் சாமியை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கர்மா கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஈஸியாக நீங்கள் முடிவெடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் மணிக்கணக்கில் நீங்கள் நின்னீங்கன்னா கண்டிப்பாக ஹெவியாக கர்மா இருக்குதுன்னு நினச்சிட்டு நீங்கள் திரும்ப திரும்ப போய்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா அந்த காசி விஸ்வநாதரை பார்க்குற ஒரு விஷயந்தான் உங்களுக்கு வந்து கர்மாவோட நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு கர்மா இருக்குது, கர்மாவோட அளவுகள் எவ்வளோன்றது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அதனால் காசி விஸ்வநாதரை நீங்கள் 1 ஹவரில் தரிசிக்கிற மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கர்மா வந்து உங்களுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்காது. கொஞ்சம் அளவு தான் இருக்குது, குறையிற தன்மையில் இருக்குது, நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதேமாரி காசி விஸ்வநாதர் தரிசனம் பட்டுன்னு கொடுத்தாலும் கொடுத்துருவார். ஆனால் காலபைரவர்னு ஒருத்தர் இருக்கார். ஏன்னா காசிக்கு போனாலும் காலபைரவர் பார்க்காம வரமாட்டாங்க யாரும். காலபைரவர்கிட்ட அதேமாரி உங்களுக்கு ஈஸியான தரிசனம் கிடச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கர்மா வந்து ரொம்ப வந்து சீக்கிரமாக உங்களுக்கு கழிஞ்சிரும்ன்ற ஒரு நிலைமையில் இருக்கும். காலபைரவர் அவ்வளோ சீக்கிரம் ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் அவர் நிற்க வச்சுட்டாருன்னா வச்சுக்கோங்க. அதாவது நான் சொல்கிறது என்ன எல்லா கோயிலும் ஜனம் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு வாட்டி நான் 3 இயர்ஸ் போயிருக்கேன். 3 இயர்ஸில் வந்து ஒவ்வொரு விதமாக நான் வந்து என்னோடய அனுபவங்கள் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நீங்கள் சட்டுன்னு ஒரு 1/2 ஹவர் 1 ஹவரில், ஏன்னா அந்த டைமிங்கில் வந்து மக்கள் தொகை வந்து எல்லாமே வெளியிலேருந்து போகிற மக்கள் தாங்க. அங்கே இருக்கிற மக்கள் கொஞ்சம் பேர் இருந்தாலும் வெளியிலேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிற மக்கள், இல்லை ஆந்திராவிலேருந்து வர்றவங்க, இல்லை கர்நாடகத்தில் வர்றவங்க, இப்படிலாம் இருக்குது இல்லையா. அதனால் வந்து அந்த நம்ம போகிற நேரத்தில் கம்மியாக அந்த மக்கள் இருந்தாலே நமக்கு வந்து அது ஒரு லக்காக இருக்கலாம். உங்களோட கர்மாவும் அது வழிகாட்டும். கர்மாவும் நமக்கு வந்து கம்மியாக இருக்குன்றதை நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். அதுமாரி காலபைரவர் அவ்வளோ சீக்கிரம் தரிசனம் ஒரு டைமில் பண்ணவே விடாது. அவரை சப்போஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போனப்போ உங்களுக்கு அதுவே ஒரு ப்ளஸ் தான். அதேமாரி சீக்கிரம் பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ். இந்த விஸ்வநாதர்கிட்டையும் காலபைரவர்கிட்டையும் உங்களுக்கு எவ்வளோ நேரங்கள் உங்களுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஊர் பயணம் நம்ம ஊருக்கு திரும்ப வந்தோடனே நீங்கள் சிவன்கிட்ட ரொம்ப லேட்டாக நீங்கள் ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் நின்று சாமியை போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிவன் வழிபாடு எடுத்துக்கோங்க. நம்ம திரும்ப ஊருக்கு வந்ததுக்கப்புறம் இல்லை காலபைரவர்கிட்ட அதேமாரி 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ஆச்சு அப்படின்னு நீங்கள் அங்கேயும் கொஞ்சோண்டு கஷ்டப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து நம்ம உள்ளூரில் இருக்கிற காலபைரவர்கிட்ட நீங்கள் வந்து விளக்கேற்றி வழிபாடு பண்ண பாருங்கள். தேய்பிறை அஷ்டமியில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா காலபைரவருக்கு உகந்த நாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதேமாரி நீங்கள் காலபைரவரும் காசி விஸ்வநாதர் நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பியும் உங்களுக்கு வந்து அங்கேயே நீங்கள் போகிற உங்கள் கூட வந்திருக்கிற அந்த நீங்கள் போயிருப்பீங்க, டூர் பேக்கேஜாகவும் போயிருப்பீங்க, இல்லை தனிப்பட்ட முறையில் ஒரு 10 பேர் ஷேர் பண்ணியும் போயிருப்பீங்க. எப்படியோ போயிருப்பீங்க. உங்களுக்குள்ளே சண்டைகள் வருதா, நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் எப்படி பங்களிக்கிறீங்க, எப்படி சண்டை போடுறீங்க, எப்படி சண்டை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா அதுவும் கர்மா வந்து இப்போ போகும்போது வந்து உங்களுக்கு கர்மா வந்து சண்டை இல்லைன்னா அந்த அளவுக்கு கர்மா உங்களுக்கு பாதிப்பு தெரிஞ்சு. ஆனால் வரும்போது நம்ம சண்டை யார்கிட்டயாச்சும் ஒரு சண்டைகள் சச்சரவு யாரும் இன்னலுக்கள் எதனா ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வந்துச்சுன்னா நீங்கள் அப்பயும் நீங்கள் திரும்ப திரும்ப காசிக்கு வரணுன்ற ஒரு அர்த்தம். ஏன்னா வந்து அது கர்மா வந்து ஹெவியாக இருக்கும். இதெல்லாம் இந்த விஷயம்லாம் எங்களுக்கு பட்டதுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது. அதன் போல் நீங்கள் வந்து அதுலேயும் நீங்கள் வந்து மீண்டு வரணும். உங்களுக்கு எந்த பிரச்சனை நெருடி வந்தாலும் சரி சாரி சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் நல்லதனமாக நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். நீங்கள் வாயை கொடுத்துட்டு அங்கே கர்மா வந்து வேலை செய்யணும். ஏன்னா அங்கே சனீஸ்வர பகவானோட வேலை உங்களோட வாயில் என்ன வார்த்தை வருதுன்றதை தூண்டி விட்டு தான் வேடிக்கை பார்ப்பார். யார் மூலயமா அவர் வந்து உங்களை தூண்டி விட்டு அவங்களோட சாபத்தை உங்களுக்கு வரா மாதிரியோ இல்லை உங்கள் சாபத்தை அவங்களுக்கு போகிற மாதிரியோ அவர் வந்து கனெக்டிங் பண்ணி விட்டுருவார். அதனால் வந்து அந்த கர்மாஸ்தானம் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். நம்ம யாருக்கிட்டேயும் போகக்கூடாது. இப்போ என்னோடய ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் சிவனேன்னு ஒரு பக்கம் தான் நின்று இருந்தேன் காசிக்கு போகும்போது. கூட அந்த ஃப்ரெண்டு இங்கே வாங்க என் பக்கத்தில் வந்து உட்காருங்கன்னாங்க. பக்கத்தில் போய் சரி உட்காருந்தா உட்காந்தேன். என் பக்கத்தில் இன்னும் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை. நான் வாயை வச்சு சும்மா இல்லாமல் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா, இந்த வைத்தியம் பண்ணவங்களுக்கு சரியாயிடும் அக்யூரேட்டான்றேன். இல்லை நான் எல்லா வைத்தியம் பார்த்துட்டேன், எவனும் சரியில்லை அப்படின்னாரு. நீங்கள் இப்படி நான் சொல்லும்போதே நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா எப்படிங்க அப்படின்னு, எப்படிங்க கர்மா போகணும், அவ்வளோதான். அங்கேயே முடிஞ்சிச்சு என் கதை. அவர் பேச நான் பேச கர்மா ஸ்டார்ட் ஹெவியாக தலையில் உட்காந்துச்சுன்னு நினச்சிட்டேன்.
எப்படின்னா நான் சிவனே ஒரு ஓரமாக நின்றுக்கிருந்தவங்க என் ஃப்ரெண்டு அவங்க கூப்பிட்டு அவங்க உட்கார வைக்க, அந்த ஆள்கிட்ட நான் பாவம் பார்த்து கேட்க. ஏன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்னல்கள் வரும். அது வந்து சனீஸ்வர பகவான் நம்மளை வந்து தூண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பார். நீ வாயை மூடிக்கிட்டு வரியா என்னோடய சன்னதிக்கு, என்னோடய இடத்துக்கு, நீ அமைதியாக வரியா இல்லை சண்டை போட்டுக்கிட்டு வரியா அப்படின்றது அவரோட செக்கிங் பண்ணுற பாயிண்ட்டு தான். இந்த நமக்கு மனிதர்களால் நமக்கு வந்து பிரச்சனைகள் கூட்டி கொடுக்கறது இந்த ஒரு விஷயம். அதால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதேமாரி நீங்கள் வந்து இந்த ட்ரெயினில் பிரச்சனை எந்த பிரச்சனை இருந்தாலும் சால்வ் பண்ணி பாருங்கள். அதேமாரி உங்களுக்கு உணவு முறைகள் வந்து கரெக்டாக உங்களுக்கு கிடச்சிச்சினாலும், உங்களுக்கு வந்து பசி இல்லாத உணவு உங்களுக்கு கிடச்சிட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வின்னர். உங்கள் கர்மா வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு பாதிக்கலைன்றது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா போகும்போது வந்து நீங்கள் உணவு கட்டிக்கிட்டு போயிடுவீங்க. அது வந்து ட்ரெயினாக இருக்கும் பட்சத்தில். ஏன்னா ஃப்ளைட்டாக இருந்தால் சீக்கிரம் போய் நம்ம சேர்ந்துருவோம். ஒரு 2 ஹவர்ஸுக்குள்ளே சேர்ந்துருவோம். அங்கே போனோன்னு நமக்கு உடனே ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் ட்ரெயினில் அப்படி கிடையாதுல்ல. 2 நாள் முழுசாக போயிட்டே இருக்கும்போது நம்ம உணவு வந்து எப்படி இருந்தாலும் கட்டிக்கிட்டு போன உணவு எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம். ஆனால் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த உணவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்கும். அது பேக்கேஜுக்காரங்க ஒவ்வொருத்தவங்க வந்து கரெக்டாக கொடுக்குறாங்க. அதை நீங்கள் கேட்டு விசாரித்து போகணும். அந்த ட்ரெயினில் வர அந்த 2 நாள் உணவு ஒழுங்காக தராங்களா என்னென்னு கேட்டு வாங்க. ஏன்னா ட்ரெயினோட உணவு சுத்தமாக நல்லாவே இருக்காதுங்க. இது எல்லாமே வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுற வேலை. சுத்தமாக வாயில் வைக்க சகிக்காது. அதுக்காக நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். அந்த சாப்பாடால் நம்ம கஷ்டப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் கர்மா வந்து நமக்கு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். நமக்கு உணவுக்கோ அந்த மனிதர்களால் நம்ம பிரச்சனை இல்லை, எதுவாக அந்த குறை இல்லாத நம்ம வந்து நல்லா பார்த்தோம், விஸ்வநாதரை நல்லா பார்த்தேன், காலபைரவரை நிம்மதியாக போனோம், எந்த சண்டை நிம்மதியாக போனோம், நிம்மதியாக வந்தேன்னு சொல்கிறவங்க நீங்கள் ஒரு முறை போனாலே போதும். திரும்ப திரும்ப போகணும் அவசியமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு கர்மா சுத்தமாக இருக்குது, நல்ல கர்மாவாக இருக்குது, உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்றதை நீங்கள் இதை வச்சே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஈஸியான ஒரு வழி. மற்றபடி ரொம்பலாம் வந்து நம்ம வந்து கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. நான் சொன்ன விதிகளுக்கு மாறாக வந்து போகும்போது சண்டையும் வரும்போது எதனா ஒரு பிரச்சனையும் இல்லை அதை காணா இதை காணா எதனா ஒன்று நமக்கு வந்து நெகட்டிவான ஒரு விஷயம் நடந்துச்சுனால நீங்கள் வந்து கர்மா இருக்குது, திரும்ப ஒரு முறை விஸ்வநாதர் வந்து பார்க்கணுன்றது தான் அந்த விதி. அதை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கங்க. நீங்கள் வந்து காசிக்கு போகிறது இந்த கர்மா உங்களுக்கு கூடுதலாக குறைவா என்றதை நீங்கள் இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த சில பாயிண்ட்டுகள் வச்சுக்கும் போதே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு புரிதல் இருக்கும். ஏன்னா நான் ஒவ்வொரு முறையும் நான் போகும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனுபவங்கள் நான் வச்சுருக்கேன். அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ புதிதாக நம்ம காசிக்கு போகிற மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் யாரெல்லாம் போகலான்றது அவங்க எல்லாமே கண்டிப்பாக கிளம்புங்க, ஒரு முறையாச்சும் கிளம்புங்க. உங்களால் அதுவும் போக விடாது. அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு ₹11 ₹1 காயினை நீங்கள் முடிச்சு போட்டு நீங்கள் விஸ்வநாதர் வேண்டி நீங்கள் முடிச்சு போட்டு பூஜையில் பூஜிக்கும் போது கண்டிப்பாக உங்களை எவ்வளோ சீக்கிரம் உங்களை அழைப்பாரோ அதை அழைப்பார். அதேமாதிரி நான் சொல்கிற மெத்தடில் குலதெய்வத்தை கும்பிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் கிளம்பி பாருங்கள். யார் என்ன சொன்னாலும் நீங்கள் காது கொடுத்து கேட்காம அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி நீங்கள் வந்து பயணத்தை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி விஸ்வநாதர் தரிசனமும் காலபைரவர் தரிசனமும் எவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து உங்களுக்கு தரிசனம் கிடைக்கிதுன்னு பாருங்கள். ஏன்னா அது முக்கியமான விஷயம். அதேமாரி அங்கே அன்னபூரணி இடமும் சரி, காசி விசாலாட்சியும் சரி, இவங்க 2 பேரும் இடத்துலையும் எவ்வளோ டைம் பாருங்கள். அங்கே எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பார்க்குறீங்க, கஷ்டப்படாமல் எவ்வளோ வர்றீங்க அப்படின்றது அது தனியாக வச்சுட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் தனியாக ஒரு அம்மன் வழிபாடு நீங்கள் ஊரில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த நான் சொன்ன மெத்தடில் உங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் நீங்கள் சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டாலே போதும். உங்களுக்கு கர்மா இல்லை. நீங்கள் ஒரு முறை போனாலே போதும், வாழ்க்கை உங்களுக்கு சுத்தமாகிடும். ஆனால் நான் சொன்ன விஷயங்கள் மாதிரி விஸ்வநாதர் தரிசிக்கவும் ரொம்ப நேரமாச்சு, கொஞ்சம் கஷ்டப்படாமல் முடியாமல் லைனில் நின்று விஸ்வநாதர் தரிசனம் பண்ண நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்றவங்களும் இருக்குது. அதே மாதிரி காலபைரவரை பார்க்கும்போதும் சரி, ரொம்ப கஷ்டப்பட்டு ஜனத்தில் வந்து நூலாகி பார்த்தேன் அப்படின்றவங்களும் ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் போகிறீங்க, எப்படி நீங்கள் எவ்வளோ ஈஸியாக பார்க்குறீங்கன்றது தான் உங்களோட கர்மாவோட அளவு. அதனால் காசி விஸ்வநாதரை நீங்கள் எவ்வளோ இங்கே மனமாற இங்கே பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. இங்கேயே வந்து ஒரு முறை காசிக்கு போகிறது முடி சனீஸ்வர பகவானும் நீங்கள் வந்து போயிட்டு ஒரு 2
நல்லெண்ணெய் விளக்கு தீபம் நீங்கள் ஏற்றிட்டு அவரையும் நீங்கள் இங்கேயே வணங்கிட்டு உத்தரவு வாங்கிக்கிட்டு நீங்கள் போகலாம். உங்களோட காரியம் சக்ஸஸ் ஆகும். உங்களோட கர்மா குறைவாக இருக்கா கூடுதலாக இருக்கா அப்படின்றது நீங்கள் ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பில் பட்டனை நீங்கள் வந்து இது டச் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸாக இருக்கும். ஏன்னா எனக்கு நிறைய வீடியோஸ் போடணும் தான் எனக்கு ஆசை. ஆனால் வந்து நேரம் இன்மை காரணமாக என்னால் வீடியோஸ் போட முடியல. ஏன்னா எனக்குன்னு தனி ஒர்க் இருக்குது, அப்புறம் குடும்பம் இருக்குது, அதே பிரச்சனை இருக்குது. ஏன்னா வீடியோக்காக நம்ம தனியாக உட்காரணும் போது டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் வீடியோஸ் வந்து நம்ம தொடர்ச்சியான வீடியோ போடாமல் இருக்கிறதுக்கு அதுதான் மெயின் காரணம். சரி மக்களே, அதேமாரி நான் நிறைய கோவிலுக்கெல்லாம் கொஞ்சம் முக்கியமான ஒரு தோஷ கோவிலுக்கெல்லாம் போயிருப்பேன். என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கெல்லாம் நீங்கள் வந்து உங்களால் போக முடிஞ்சாலும் போங்க, இல்லை நீங்கள் போக முடியாலும் அந்த கோவிலுங்களை பார்த்தா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா வந்து நான் போயிருக்கிற முக்கியமான கோவில்கள் தான் இடம் பெற்றிருக்கோம் என்னோடய வீடியோவில். நன்றி, வணக்கம்.